அப்ரோச் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நம்ம போன டைம் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல நின்று இருந்துச்சு, ரைட்டுங்களா? ஸோ ஏன்னா போன வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன் தரேன், அந்த ஐ பட்டன் எடுத்து போன வீடியோ பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணிருக்கேன். நான் டே கேண்டில் லோ கேண்டில் லைன் வரைஞ்சிருந்தேன், நல்லா போய் பாருங்க. இந்த லைன் வரைஞ்சிருந்தேன். இந்த லைனை டாமினேட் பண்ணாதது வரைக்குமே மார்க்கெட்டை வந்து மேலே போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணும்போது நான் என்ன பிளான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த லைனை டச் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேன்னு மேலே போச்சுன்னா இங்கேன்னு நான் செல் பண்ணுவேன். அண்ட் தென் இங்கேன்னு மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஹை ப்ராபபிலிட்டி டு பை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த லைன்ல ரியாக்ட் பண்ணிட்டு அங்கேன்னு ஒரு பை ப்ராபபிலிட்டி சிங்க் கொடுத்துட்டு அங்கேன்னு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடலாம். அழகா போயிருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபிளிப்போ இல்லை இந்த ஃபிளிப்போ வச்சு நல்ல பை ட்ரேட் எடுத்துனாங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே மார்க்கெட் ஒரு நல்ல பை கண்டிஷன்ஸ்ல தான் இருந்துட்டு. நான் பார்க்கும்போது மார்க்கெட் பை ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ரம்ப் வராது, மார்க்கெட் செல்லு தான் ஆக போகுது அப்படின்னாரு. ஒரு பக்கம் ஃபண்டமெண்டல் ரீசன் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டெக்னிக்கலா நமக்கு தெளிவா தெரியுது மார்க்கெட்டோட அப்ரோச் எந்த சைடு போகலாம் அப்படின்னா பை டைரக்ஷனுக்கு தான் இருக்கு. அப்போ டைரக்ஷனை விட்டுட்டு நான் வந்து அனதர் டைரக்ஷனுக்கு போறதை விட என்னோட டைரக்ஷனை நான் ஃபாலோ பண்ணி போறப்பனா என்னோட மார்க்கெட் அப்ரோச் வந்து டைரக்ஷன் தெளிவா கொடுத்துருக்கு. அப்படிங்கப்ப மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, தெளிவா பைக்கான சைடு வியூக்கு போயிடுச்சு. இப்ப தெளிவா பண்ணீங்கன்னா மார்க்கெட் நம்ம சொன்ன லெவல எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மேல போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு, என்னதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்க போனா மார்க்கெட்டு இன்னுமே நியூ ஹை வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் பர் ரூல் எனக்கு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் பேக் எப்படி ரியாக்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னா, ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ என்ன ஆக சான்ஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் சின்னதாக கரெக்ஷன் இருக்கு, மேலே போயிட்டு இந்த நியூ ஹையை டாமினேட் பண்ணும், இந்த நியூ ரெசிஸ்டன்ஸை டாமினேட் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க, அங்கேருந்து மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதானே தவிர கண்டிப்பா கிராஷ் ஆகும்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்சைட்ல இருக்குங்கிறப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா நியூ ஹையர் ஹை வைக்கலாம். இந்த ஹையை டாமினேட் பண்ணிட்டு நியூ ஹையர் ஹை வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்போ மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, எப்ப நான் வந்து செல் சைடுக்கான ப்ராபபிலிட்டி பார்ப்பேன் அப்படின்னா, சிம்பிளான விஷயம் தான், எப்ப இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ வந்து அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ, ஸோ அழகா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகி போய்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ அப்போ இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரோட லோவை எப்போ மார்க்கெட் டாமினேட் பண்ணுறோம், சரி இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகி போய்கிட்டு இருக்கு, எப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட லோவை எடுக்கிறோம், அப்போ லோ எனக்கு எங்க இருக்கும், இங்க இருக்கு. இப்படிக்கு இருக்கிற லோ நான் டெய்லி கேண்டில் லைன் வச்சிருக்கேன், இதுதான். இந்த கேண்டில் லோவை எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஆனா எதுக்காக கீழே வரும், இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் கொடுத்து ரிப்பீட் பேக் மேலே போகணும். ஏன்னா இட்ஸ் பாசிபிள் டு மேக்கிங் த நியூ ஹை. ஸோ இந்த இடத்துக்கு போறதுக்கான சான்சஸ் வந்து என்ன இருக்கு, இங்க வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிளான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த லெவலை டாமினேட் பண்ணாதது வரைக்கும், அதாவது 2690 இந்த லெவலை டாமினேட் பண்ண வரைக்குமே பை தான் ஆக போகுது. அப்போ இது ஒரு இம்பல்ஸா நமக்கு வந்து ஓவர் வியூ ஆகுது. இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் பேக் மேலே போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சில அனலைசிஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 50 minutes வி ஆர் அனலைசிங், எங்க டீம் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். மார்க்கெட்டோட அப்ரோச் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் அனலைசிஸ் ஓவர்வியூ உங்களுக்கு நான் சார்ட்ல ஷோ ஆஃப் பண்றேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அஸ் பர் பிளான் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் தெரியுது, மார்க்கெட் நான் என்ன சொன்னேன், நியூ ஹையர் ஹையை மேக் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இது 50 minutes இம்பல்ஸா கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபாலோவர்ஸோட சப்போர்ட் ஏரியாவும் இருக்கு, பிளஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு இம்பல்ஸ்ன்னு சொல்லலாம். இதை ஃபுல்லாவே நான் இம்பல்ஸா கன்சிடர் பண்றேன். அப்படிங்கிறப்போ இப்போ எனக்கு இந்த இம்பல்ஸோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லோ வந்து இந்த சப்போர்ட் தான். இப்போ இதை டாமினேட் பண்ணாத வரைக்குமே எனக்கு மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்குன்னா மேலே போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு டவுன் ஃபாலை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதாவது இன்டர்னல் டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான், இன்டர்னல் டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கறனால மார்க்கெட்டோட அப்ரோச் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா, இதே மாதிரி மார்க்கெட் அடுத்த ஃபிளிப் வைக்குது, மார்க்கெட் மேலே போயிட்டு அடுத்த ஃபிளிப் வச்சு இந்த லோவை பிரேக் பண்ணாம இந்த ஹையை எடுத்துச்சு அப்படின்னா யோசிக்காம மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா மேலே போறதுக்கான சான்சஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. இன்கேஸ் இந்த லோ உடைச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கேருந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு
அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ எங்க ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்விங் லோலேருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ 50 to 60, ஸோ இந்த ரேஞ்சில் ஆல்ரெடி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீட்ரேஸ் ஆகும். இந்த இடம் என்னவா இருக்கும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இந்த இம்பல்ஸுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல என்ன ஆகலாம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதான்னு பார்க்கணும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா லெட்ஸ் மார்க்கெட் கோயிங் ஃபார் த அப். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சுன்னா மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு, மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்று, ஸோ 2 ஏரியா பார்த்தோம். ஒன்று இந்த ஏரியாவில் இப்போ கரண்டா இந்த ஏரியாவில் பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பைக்கான செட்டப்புக்கு போகிறோம். அதே மாதிரி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம், ரைட்டுங்களா. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் பைக் வச்சா போகிறோம். இந்த ரெண்டுத்துமே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துட்டு மேலே போகலாம். 3 இடத்துல சொல்லியிருக்கோம். ஒன்று இங்கேருந்து பை ஆப்ஷன், அப்படி என்னன்னா இங்கேருந்து பை ஆப்ஷன், அப்படி என்னன்னா இங்கேருந்து பை. ஸோ இந்த 3க்குமே என்ன ஆகும்னா பைக்கான கன்ஃபர்மேஷன் வேணும். அது வரைக்கும் நான் என்ன ப்ரூவ் பண்றது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப சப்போஸ் இதுக்கான பை ஆப்ஷன் என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் அடுத்தது இல்லை, இப்போ எனக்கு மார்க்கெட் தெரியுது இந்த இடத்த உடைக்குது, இந்த சப்போர்ட் ஏரியாவை உடைக்குது, நான் பைக்காக வெயிட் பண்ணணுமா இல்லை நான் செல் எடுக்கலாமா கேட்டா எஸ், ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா உங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் டிராவல் ஆகும்னு தெரியும். அப்போ மார்க்கெட் டக்குன்னு மேலே போகுது அப்படின்னா நீங்க தாராளமா செல் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸை இன்டர்னல் ஹைக்கு மேலே வச்சுட்டு யூ கேன் டிராவல் வித் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. அதாவது எது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் வைக்கலாம், ஏன்னா இதுதான் நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, ரைட்டுங்களா. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகும்னா நீங்க தாராளமா இது வரைக்கும் டார்கெட் வச்சு செல் பண்ணலாம். சரி, நான் சொல்றது ஷார்ட் டைமுக்கு மட்டும்தான், லாங் டர்மா சொல்லலை, இட்ஸ் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டைம். ஸோ ஏன்னா இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போறோம், பைக்கான ஆப்ஷனுக்கான செட்டப்பை உருவாக்கி பைக்கு டிராவல் பண்ண போறோம். ஸோ அது உங்க எல்லாருக்குமே புரியணும். ஸோ அப்போ நம்ம எங்கேருந்து பை பண்ணணும், எங்கேருந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவா இருக்கும். எதனால இந்த மாதிரி ஒரு பிளான் நான் சொல்றேன் அப்படின்னா, சிம்பிள், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்குமா. ஏன்னா இங்க மார்க்கெட் என்ன இருக்கு, அப்பா இருக்கு, ரைட்டா. இதோட அப்பா இருக்கிறதுனால இதை ஃபுல்லாவே என்னன்னு சொல்றேன், இம்பல்ஸா சொல்றேன். அப்ப இதை ஒரு ஸ்விங் லோவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த லோவை மார்க்கெட் எடுக்குது, இந்த லோவை எடுக்குதுன்னா எதுக்காக எடுக்குது, கரெக்ஷனுக்காக லோ இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ண போகுது, இதுதான் நம்மளோட கரெக்ஷன் லெவலுக்கு வரப்போகுதுன்னு நம்ம டிசைட் பண்ணி, அப்ப நான் என்ன பண்ணேன், இங்க போயிட்டு நான் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்கும்போது இந்த கரெக்ஷன் ஏரியால ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் லோயர் டைம் ஃப்ரேம் 1 மினிட்லயோ 3 மினிட்லயோ லோயர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா இங்கே நான் செல் ட்ரேட் எடுப்பேன். ஸோ என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட். ஸோ மார்க்கெட் கம்மி, சிம்பிள். இதுதான் என்னோட பிளான். ஸோ அப்போ நான் மார்க்கெட்ல டிராவல் பண்ண போறேன்னா என் பிளானை எப்படி அப்ரோச் பண்ண போறேன், என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போறேன் அப்படிங்கிற நான் தெளிவா இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரல் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த கான்செப்ட் படிச்சாலும் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால மார்க்கெட்டோட அப்ரோச் எப்படி இருக்கணும், மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்கணும், மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க தெளிவா இருங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த நுணுக்கங்களை நான் தெளிவா கத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட தேஜி நியூஸோட கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு லேர்ன் பண்ணலாம் டைம் இல்ல, தேஜி நியூஸோட காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் நம்மளோட டீமை கான்டாக்ட் பண்ணி நம்மளோட தேஜி நியூஸ் காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கோல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி கோல்டு வீடியோவை ரெகுலரா நான் அப்டேட் பண்ணேன். இதே until then bye bye, see you all.